வணக்கம். ஆன்மீகத்தில் நிறைய தர்மங்கள் இருக்கு. நிறைய ஆன்மீகங்களை நம்மளுடைய பக்தி மார்க்கத்தில் அடையலாம், யோக மார்க்கத்தில் அடையலாம், தியான மார்க்கத்தில் அடையலாம், பிரேம மார்க்கத்தில் அடையலாம். இப்படி பல வழிகள் இருக்கும். ஆனால் சேரக்கூடிய பாதை என்னமோ அதே இறைவன் தான். அவங்களுக்கு எந்த பாதை கரெக்டாக இருக்கோ அந்த பாதையில தான் சேர முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யோக முறையில் ஞானங்களை கேட்டு அந்த ஞானங்களை ஸ்வீகரித்து அந்த ஞான தன்மையில் அடைஞ்சு இறைவன் அடைவாங்க. இப்போ அதே நபர்கள் இன்னொரு நபருக்கு சொல்லுவாங்க, இந்த ஞான வழி தான் இறைவன் அடைகிற வழி, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அவங்களுக்கு அந்த முறை செட் ஆகாது. அவங்க வெளியே வந்துடுவாங்க, இந்த முறை எனக்கு பிடிக்கலைன்னு. உடனே என்ன நபர்கள் இன்னொரு நபர்களுக்கு இவங்களுக்கு அந்த புண்ணியம் இல்லை, பிராப்தம் இல்லை அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரேம ரூட்டோ, ஒரு பஜனை பண்ணும்போதோ, இறைவனுக்கு பூஜைகள் பண்ணும்போதோ, விக்கிரக வழிபாடுகள் பண்ணும்போதோ அந்த அந்தராத்மா கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். அவங்க இதை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே இறைவனை அடைகிறதுக்கு பல வழிகள் வகுத்திருக்காங்க. அதுல யார் யாருக்கும் அவங்களுடைய ஸ்வதர்மாவோ அவங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த வழியில தான் போக முடியும். பக்தியில அடையலாம், தியானத்துல அடையலாம், ஞானத்துல அடையலாம், பிரேமையில அடையலாம், தான தர்மங்கள் பண்ணி அது மூலமா இறைவனை அடையலாம். ஆனா ஒவ்வொருத்தவர்களுக்கு எந்த ரூட் கரெக்டா வருதோ அந்த ரூட்டை பிடிச்சிக்கோங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பஜனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கோயில்ல எங்கெங்க சங்கீர்த்தனம், இந்த பஜனைகள் நடக்குதோ அங்கே போய் கலந்து அவங்களுக்கு பிரார்த்தனைகள் பண்ணால் அந்த ப்ரேயர் நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷங்கள் தெரியும். சில பேர்கள் அந்த மாதிரி கூட்டமும் நிறைந்த கோயில்களுக்கு போக மாட்டாங்க. வீட்டில் உட்காந்து அவங்க சில ப்ராக்டிஸ் பண்ணி மூச்சு பயிற்சி, தியானம் அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த யூனிவர்சல் பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட் ஆக முடியும். அவங்க அந்த மார்க்கத்துக்கு போங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த கைங்கரியம் பண்ணுவாங்க, இறைவனுக்காக இறைவனுடைய பேர்ல தர்மங்கள் பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ரூட்ல போங்க. ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு அந்த ரூட் சொல்லலாம், நீங்க இந்த வழியில வாங்கன்னு, ஆனா கம்பல் பண்ணக்கூடாது. இது வழியா யாருக்கு அவங்களுக்கு எந்த வழியில போகும்போது இறைவனை அடையிறது சுலபமா இருக்கோ, ஆனந்தமா இருக்கோ, அந்த ரூட் மட்டும்தான் கர்ம விமோசனம். அது நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்க எந்த வழியில உங்களுக்கு ஞான மார்க்கத்துல இறைவனை அடைய அந்த மார்க்கம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க. எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம அது ஒரு சந்தோஷம் தருதா, அப்போ உங்களுடைய ஸ்வதர்மா அதுதான் இறைவன் அடைய. நீங்க ஞான மார்க்கம் மூலமாவே இறைவன் அடையலாம். சில பேருக்கு பிரேம மார்க்கம், இறைவனை ஒரு பாவமா வச்சு அவர் அப்பாவா, அண்ணனா, தம்பியா, அம்மா வச்சு அந்த பக்தி செலுத்துற ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அந்த முறை உங்களுக்கு சரியா வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா, நீங்க அந்த முறையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வழியில போகும்போது இறைவனுடைய பாதைக்கு போகும்போது அந்த காட்டு அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி எப்படி பறந்தா அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிக்னல் தெரியும். அந்த மார்க்கமே எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வழி. அந்த வழியில போய் பரம்பொருள் அடையலாம். ஏன்னா பரம்பொருள் தான் அத்தனை வழியும் வகுத்து வச்சிருக்காரு. யார் யாரு எந்த வழியில வரணும், அவர் அடையணுங்கிறது கூட அவர் எழுதப்பட்டிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க ஞான மார்க்கம் எனக்கு, பக்தி மார்க்கம் எனக்கு, இது மூலமா தான் நான் அடையணும், இந்த ரூட்ல தான் நீ என்னை அடையணும்னு சொல்லி அந்த இறைவன் வகுத்திருக்காரு. அந்த வழியில தான் போக முடியும். ஸோ அதனால நீங்க மற்றவங்க ஞான மார்க்க போறவங்க, நீங்க பக்தி மார்க்கமா இருக்கலாம், ஞான மார்க்கமோ இல்லை யோக மார்க்கமோ ஒரு தியான மார்க்கத்துல போறத பார்த்து நீங்க உள்ளுக்குள்ள கஷ்டப்பட வேணாம். உங்களுக்கு எந்த ரூட் சுலபம் வருதோ அந்த ரூட்குள்ள போய் அந்த இறைவனை அடைங்க. அந்த வழியும் நீங்க செலக்ட் பண்ணல. நீங்க நினைக்கலாம், நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் கீழே விழுவீங்க. நீ இந்த வழியில வரணும், நீ அவன் அந்த வழியில வரணும்னு சொல்லி யார் செலக்ட் பண்ணியிருக்கா? அந்த பரம்பொருள். அப்ப பரம்பொருள் ஒரு பாதை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த பாதை தப்பாகுமா? ஆகாது. அதனால ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எந்த மார்க்கம் சுலபமா இருக்கோ அந்த மார்க்கத்துல இறைவனை அடைங்க. அந்த இறைவனை அடையும் போது அந்த பாதைகள் எளிமையா இருக்கும். அந்த இறைவனை அடைஞ்சு நீங்க இந்த ஜென்மம் தன்மையாகக்கூடிய அந்த நிலைகள்லாம் பெற்று அவரோட பயணம் செய்யும் போது அவரே உங்களை டேக் ஓவர் பண்ணி உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவையோ இகம்ல பரம்ல எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுத்து இந்த ஜென்மம் தன்மையாக்கக்கூடியதை அவர் பொறுப்பா எடுத்துக்கிறவர். நன்றி.